செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணியா விளக்கு போராட்டம் செம்மணியில் 1996களில் சருகாகி போன கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை 10:10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் இந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனம் ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இரண்டு கிடக்கும் செம்மணி மீது வெளிச்சம் படச் செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணியா விளக்கு போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களினதும் ஆதரவை ஏற்பாட்டாளர்கள் கோரியிருந்தனர். நாங்கள் இனப்படுகொலையை எதிர்கொண்ட இனம். எதிர்கால சந்ததியினருக்கு இதனை கடத்துவதன் ஊடாக நினைவுகளை கடத்த முயல்கின்றோம் என அவர்கள் தெரிவித்தனர். அணியா விளக்கினை பலப்படுத்துவோம் எனும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மெய்நிகர் கலந்துரையாடலின் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். தமிழினம் தன்னுடைய விடுதலையை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை தமிழ் மக்களிற்கு கிடைத்த பரிசுதான் காணாமல் ஆக்கப்படுதலும் மனித புதைகுழிகளும் என தமிழ் சிவில் சமூக அமையத்தினுடைய பொன்சிங்கம் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, அண்மையில் செம்மணியில் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது எங்களுக்கு புதிய விடயமல்ல. எத்தனை படுகொலைகளை எங்கள் மக்கள் சந்தித்துள்ளனர் என்று தெரிவித்தார். இதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டார்க் யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகின்ற போது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செம்மணி மனித புதைகுழி பகுதியில் விஜயம் மேற்கொள்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும். 9 வருடங்களுக்கு பின் கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தன்னுடைய அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கும் அரசு விரும்புவதனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் 9 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 2016ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த வேளை சைத்ராத் அல் ஹீஷன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். சர்வதேச சமூகத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மனித உரிமை கரிசனைகளை எவ்வாறு கையாள்வது என தெரியாமல் அனுர அரசு தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஆஸ்திரேலிய பிரஜையான வால்கர் டார்க் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் யாழ்ப்பாண புறநாட்டின் மீது சந்திரிகா அரசாங்கம் அந்த ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து 96ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாண புறநாடு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் முழுவதாக ஆக்கிரமிக்கப்பட்டது. அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு யாழ்ப்பாண புறநாட்டிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ராணுவத்தினரால் கொண்டு இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம், கிருஷாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அது தொடர்பான விடயங்கள் வெளிவந்து அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வந்த பொழுது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்தை பல வெளியுலகத்தில் கொண்டு வருவதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருந்தார். அதன் மூலமாக 600 பேர் வரையில் கொண்டு புதைக்கப்பட்டதாக கிருஷாந்தியினுடைய கொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே சாட்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அந்த புதகுலிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலிலே 2030 யுத்தம் முடிகின்ற நிலையில் ராணுவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் இருந்த பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கடல் வழியாகவும் வேறு வழிகளுக்காகவும் வந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குட்டிகளோடு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டடப்பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித எச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருக்கிறது.
அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போது போலீசார் அதனை மூடி மறப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு பொதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய நிர்வாகம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்ட பின்னர் அந்த இடம் நகலுகின்ற ஒரு சூழல் வந்து உருவாக்கியது. அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது பூங்காகாரமாக இப்பொழுது அந்த விடயம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 19க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. உருமாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன. இதற்கு 100% விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர். இந்த பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய முகாமாக இருந்த பகுதி. இங்கே இந்த ராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் கல்லுறவு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் எழுப்பிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக இந்த அரியால பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த புதைகுழிகள் அனைத்தும் இந்த இராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய கட்டாயத்தை 1995ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளுடைய வசம் வந்ததற்கு பிற்பாடு 1996, 97, 98 காலப்பகுதிகளிலே அல்லது அதுக்கு பிற்பாடான காலப்பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை காணாமலாக்கி இருந்தார்கள். செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது. அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவருடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகி இருந்தது. எனினும் இலங்கை அரசாங்கமும் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது, தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள், அகழ்வு பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், இன்று ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி அல்லது அதுக்கு அண்மித்த காலப்பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெற்றிகளுக்கு பின்புலமாக செய்யப்பட்டவர். இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள், இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த இன்றைய ஆட்சியாளர். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மணி விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த விசாரணையினால் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது. எங்களுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்தது இருக்கிறது என்பது தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளுடைய காபன் பரிசோதனையின் ஊடாக எந்த காலப்பகுதியிலே இந்த நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியும். அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியிலே பாரிய இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. அந்த இராணுவ முகாமிற்கு பொறுப்பானவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு விடயம். ஏராளமானவர்கள் செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய உறவுகள் இந்த மண்ணிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மரபணு பரிசோதனை ஊடாக புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும். அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும்.
இதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தொடர்ச்சியான கோரிக்கை. இதற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி, மத பேதமின்றி, சாதி பேதமின்றி, அமைப்பு பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு அதைவிட மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள், நியாயத்தை விரும்புகின்றவர்கள், மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லது இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும்.